இந்த क्वेश्चन கவனிங்கம்மா, ஒரு டேங்க் இருக்கு. அந்த டேங்கை டேப் A வந்து 24 மினிட்ஸ்ல ஃபில் பண்ணிரும். டேப் B வந்து 30 மினிட்ஸ்ல ஃபில் பண்ணிரும். டேப் C வந்து ஃபுல் டேங்க் இருந்துச்சுன்னா அதை வந்து 20 மினிட்ஸ்ல எம்டி பண்ணிரும். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா டேப் Aவும் டேப் Bயும் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றாங்க. ஆஃப்டர் 6 மினிட்ஸ் கழிச்சு டேப் C ஓபன் பண்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டேப் A வந்து பாருங்க 24 மினிட்ஸ். டோட்டல் கெபாசிட்டி வந்து 100% வச்சுக்கணும் டேங்கோட கெபாசிட்டி. ஸோ 100 டிவைட் பை 24 போட்டீங்கன்னா 1 மினிட்டுக்கு 4/1/6% ஃபில் பண்ணும். ஓகேங்களா? அடுத்து டேப் B வந்து 3/1/3% ஃபில் பண்ணும். இப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து 6 மினிட். ஓகேங்களா? ஸோ 4 + 3 7 1/6 + 1/3 7.5. ஸோ 7.5% டேப் Aவும் Bயும் 1 மினிட் ஃபில் பண்ணும். இன்டு 6 மினிட் ஃபில் பண்ணுது. ஸோ 6 7s are 42, 6 off ஒரு 3, டோட்டல் 45% ஃபில் பண்ணி இருக்கும். இப்போ क्वेश्चन பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளவு நேரத்துல ஃபில் ஆகும்னு கேக்குறாங்க. ஸோ A + B 7.5% 1 மினிட்டுக்கு, டேப் C வந்து 1 மினிட்டுக்கு 5% எம்டி பண்ணும். ஏன்னா 20 மினிட்ஸ்னா 100/20 5% -5 = 2.5% 1 மினிட்டுக்கு டேங்க் ஃபில் ஆகும். ஓகேங்களா? இப்போ பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 55% இருக்கு. ஆல்ரெடி 45% ஃபில் ஆயிட்டு. சோ பேலன்ஸ் 55% இருக்கு. அப்போ 50/2.5 ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இது 1 2.5 5 வந்து 2 2.5 இருக்கு. சோ 5 2 2. சோ 22 மினிட்ஸ்ல இந்த டேங்க் ரிமைனிங் ஃபில் ஆகும். இந்த 55% ஃபில் ஆகிறதுக்கு 22 மினிட்ஸ் ஆகும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.